அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். தை கிருத்திகை. இன்றைய நாளில் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சிறப்பான முறையில் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட குடும்ப தலைவருடைய வாழ்க்கையிலோ தொழிலிலோ இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாகத்தான் தை கிருத்திகை வழிபாடு திகழ்கிறது. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத் தலைவருக்காக அவர்களது ராசிக்குரிய இந்த பொருளை முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் குடும்பத் தலைவரின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவர்களுடைய கணவன் குடும்பத் தலைவராக இருப்பார். ஒருவேளை திருமணம் ஆகவில்லை என்னும் பட்சத்தில் அவர்களுடைய தந்தையே குடும்பத் தலைவராக இருப்பார். திருமணம் ஆகியும் தனியாக வாழ்கிறோம் என்னும் பட்சத்தில் அவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்களில் யார் வயதில் மூத்தவரோ அவர்களை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவரின் ராசிக்கு ஏற்ப தை கிருத்திகை நாளென்று முருகப்பெருமானுக்கு வாங்கி தர வேண்டிய பொருளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்புக்குரிய கிருத்திகை என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைய தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் அந்த ஆடியோவை கேட்கல அப்படின்னா தவறாமல் நேரம் கிடைக்கும் போது அந்த ஆடியோவை கேளுங்க. குடும்பம் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் குடும்பத் தலைவரின் ராசிக்கேற்ப அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று பின்வரும் இந்த பொருட்களை வாங்கி தந்து குடும்பத் தலைவரின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த குடும்பத் தலைவருக்கு நல்ல காலம் பிறக்கும். அவருக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டாலே குடும்பத்திற்கும் நல்ல காலம் பிறக்கும். அனைத்து விதமான செல்வங்களும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். மேஷராசி வாசனை நிறைந்த மலர்கள். ரிஷபராசி அபிஷேகத்திற்கு மஞ்சள். மிதுன ராசி ஆலயத்தில் தீபம் ஏற்ற தீப எண்ணெய். கடகராசி முருகன் ஆலயத்திற்கு பஞ்சாமிர்தத்தை வாங்கி கொடுக்கணும். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமையோ அல்லது கோதுமை மாவால் செய்யப்பட்ட உணவுப் பொருளையோ ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கணும். கன்னி ராசிக்காரர்கள் தீபம் ஏற்றுவதற்குரிய எண்ணெயை வாங்கி தரணும். துலாம் ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற மலர்களை வாங்கி தரணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நெய் வாங்கி தர வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தர வேண்டும். மகர ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றுவதற்காக வஸ்திரம் வாங்கி கொடுங்க. கும்பராசிக்காரர்கள் தூப தீபம் காட்டுவதற்கு தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் போன்றவற்றை வாங்கி தரணும். மீனராசிக்காரர்கள் முருகனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீரை வாங்கி கொடுக்கணும். இப்போ 12 ராசிக்காரர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய தானத்தை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. குடும்பத் தலைவருடைய பெயருக்கு தவறாமல் இன்று முருகன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். முருகனருளால் நல்லதே நடக்கட்டும்.